வணக்கம் பார். தமிழை ஜனசிங்க கற்பது தமிழிலிருந்து அதாவது இலக்கியம் தொடர்பான கருத்துக்கள் கொண்ட மாதிரி வினாத்தாள் காண இருக்கின்றோம் பார். சரிங்களா? தொகுப்பிற்கு போன்சாய் பூக்கள் என்றே பெயர் சூட்டிய கவிஞர் யார்? சரியான விடை ஐயாறு புகழேந்தி. எவ்வகை இலக்கியங்கள் வேதத்தின் கண்ணாடி எனப்படுகின்றன? புராண இலக்கியங்கள். புனக்கூட்டு, தமிழ் நிறை என்ற பல சொற்களும் தொடர்களும் சங்க பாடல்களும் காணப்படுகின்றன என்றாலும் எந்த பெயரில் அமைவதாக அறிஞர்கள் கருதுகின்றனர்? கூடல் என்ற பெயரில் அமைவதாக நம்புகின்றனர். ஒரே மூச்சில் படித்து முடித்ததற்கு உரிய கதையே சிறுகதை என்று கூறுபவர் யார்? அச்சன். கரிசல் மண்ணில் நாதஸ்வர இசை கலைஞர்களின் வாழ்வியல், அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய சாதிய சூழல் ஆகியவற்றை விளக்குகின்ற நாவல் இது. சரியான விடை சஞ்சாரம். எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். 2018 இந்த நூலானது சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிறப்பு நூல். சரிங்களா? அடுத்து, நான் வெட்ட வெட்ட தலைப்பேன், இறப்பினில் கண் விழிப்பேன், மரங்களில் நான் ஏழை, எனக்கு வைத்த பெயர் வாழை என்று பாடிய கவிஞர் யார்? சரியானவர் முகமது மேத்தா அவர்கள். அதாவது மேத்தான்னு சொல்லுவோம், முகமது மேத்தான்னு சொல்லுவாங்கப்பா. சரிங்களா? அதனால நல்லா பார்த்துக்கோங்க, பெயர் வித்தியாசம். யார இது மேத்தா வச்சு இங்கெல்லாம் முகமது மேத்தா அப்படின்னு சொல்லி தடுமாற போகிறீர்கள். கவனமாக நினைவு வைக்க. அந்த மேத்தான்றத முகமதுன்றத குறித்தது. சரிங்களா? அடுத்து, சங்க பாடல்கள் தொகுப்பில் எந்த நூலில் மட்டும் சங்கம் என்னும் சொல் பயின்று வருகின்றது? சரியான விடை பரிபாடல் என்னும் நூலில் மட்டும். அவள் அப்படித்தான் என்னும் திரைப்படத்தின் வசனகர்த்தாவாக பணியாற்றிய எழுத்தாளர் யார்? சரியான விடை மன்னன் நிலவன் அவர்கள். விவசாய தொழிலில் ஏற்படும் பிரச்சனைகளை புலப்படுத்திய நவீன நாடகம் இது. ஜென்பாட் என்னும் நாடகம். அடுத்ததாக, பேச்சு சமுதாயங்களின் வரலாற்றை விளக்குகின்ற மொழியியல் ஆய்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை வரலாற்று மொழியியல் ஆய்வு. தர்மிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? சரியான விடை திரு ஆலவாய் காண்டம். அதாவது திருவிளையாடல் புராணத்தில் இடம்பெறுகின்ற காண்டம். அந்த நூல் பார்த்தோம்னா மொத்தமே 3 காண்டங்கள் நடந்ததுதான். மகளை காண்டம், திரு ஆலவாய் காண்டம், குடல் காண்டம். சரிங்களா? அடுத்து, சித்திரம், சாகித்யம், சங்கீதம், அபிநய பாவம், மனத்தத்துவ நாடி குறிப்புகள் இவற்றை ஒன்று சேர்த்து பார்த்தால் அது நாடக கலையாக அமையும் என்று கூறிய இலக்கிய திறனாய்வாளர் யார்? சரியான விடை அதாவது ராமசாமி. தழுவல் என்பதே தெரியாத நிலையில் அமைந்த பழைய நூல் இது. சரியான விடை சிந்தாமணி. என்னங்கம்மா சொல்றீங்க? ஆமா, அதாவது சத்திர சூடாமணி, சத்திய சிந்தாமணி அந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பு வடிவம் தான், அதாவது தழுவல் தான் சிவ சிந்தாமணி என்னும் நூல். ஆனால் நமக்கு அது தெரியவே தெரியாது. அந்த மாதிரியாக அழகாக மொழிபெயர்ப்பு தழுவல் செய்யப்பட்டிருக்கும் இந்த நூல் திருத்தக்க தேவரால். சரிங்களா? அடுத்து, மாங்குடி மருதன் தலைவனாக புலவர் பாடாது ஒழிந்த என் நிலவரை என்னும் தொடர் இடம்பெறும் புறப்பொருள் நூல் இது. புறநானூறு. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்னும் நூலை எழுதியவர் யார்? தட்சிணாமூர்த்தி. அடுத்ததாக, பல்புரிந்த சோமநாதர் என்பவர் பசவ புராணத்தை எம்மொழியில் பெயர்த்திருக்கின்றார்? தெலுங்கு மொழியில் பெயர்த்திருக்கின்றார். நிர்வாக திறமைக்காக வங்கியில் அம்பாசிடர் விருது பெற்ற கவிஞர் யார்? சரியான விடை புதிய மாதவி. சரிங்களா? அடுத்ததாக, மொழியியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர்? சரியான விடை ராபர்ட் கால்டுவெல். கிராமிய கலையிலான புறவியாட்டம், சிக்குமேளம், தம்பட்டம், உடுக்கடிப்பாட்டு ஆகியவற்றில் ஈடுபாடு காட்டியதுடன் திரைப்பட பாடல்களையும் எழுதிய கவிஞர் யார்? உடுமலை நாராயணகவி அவர்கள். 17 கீழ்கணக்கு நூல்களின் இலக்கணம் கூறும் நூல் இது. பன்னிரு பாட்டியல். முக்கியமான வினாப்பா பார்த்து கொள்ளுங்கள். பல்கலைக்கழகத்தில் பயின்று பட்டம் பெற்றிருந்தாலும் தான் பிறந்த சிற்றூரிலேயே வேளாண்மை தொழிலை மேற்கொண்ட உரையாசிரியர் யார்?
சரியான விடை ஏ சோமசுந்தரனார். இவருடைய சிறப்பு பெயர் என்ன? பெருமழை புலவர்னு சொல்லுவாங்க. அது என்ன பெருமழை புலவர், மழை போன்று பொழிவாரா கவிதை அப்படி என்று. அவருடைய ஊரின் பெயர் பெருமழை, அந்த ஊரை சார்ந்தவர், அதனால் பெருமழை புலவர் சோமசுந்தரனார் என்று கூறுவர். இந்த நூலை எழுத்தில் பொறித்து ஈந்திடு என்னும் கூற்றின்படி எழுத்தில் அமைத்தவர் யார்? சரியான விடை சந்திரசேகரன். அதாவது இந்த நூலை எழுத்தில் பொறித்து ஈந்திடு அப்படிங்கிறது தனிப்பாடல் திரட்டை என்னும் நூலை குறிக்கின்றதுப்பா. அந்த நூலினுடைய பாடல்களை எல்லாம் தொகுத்தவர் ராமசாமி முதலியார். அதனை அச்சாக்கியவர் பெரிய தம்பி. இந்த நூலை எழுத்தில் பொறித்து ஈந்திடு என்று கூறியவர் யார் அப்படின்னா பொன்னுசாமி சேவன். ஆக இந்த ஒரு வினால 4 கருத்துக்கள் இருக்கின்றனப்பா, நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவில் இந்த வினாவாக அமைந்தது யார் அமைத்தவர்னு சொல்லி அடுத்த பதிவில் அல்லது அடுத்த வினாக்களில் வேறொரு வினாவாக அமையும் வாய்ப்பு உண்டு. பாரத கதையை பாரத விலாசம் என்ற நாடகமாக இயற்றிய தமிழ் அறிஞர் யார்? சரியான விடை ராமச்சந்திர கவிராயர். ஜீவ சமாதி அடையாமல் ஜோதி வடிவாக சிவனுடன் ஐக்கியமாகிய சித்தர். அதாவது சித்தர்கள்லாம் ஜீவ சமாதி அடைவார்கள். ஆனா இவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் ஜோதி வடிவாக சிவனுடன் ஐக்கியமானார். அவர் யார்? ஸ்ரீ காகபுஜண்டர். 1954 மார்ச் 12 தொடங்கப்பட்ட ஓர் இலக்கிய விருது அமைப்பு இது. சாகித்ய அகாதமி அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த இலக்கிய நூல்களை தெரிவு செய்து விருது வழங்குகின்ற அமைப்பு தான் இந்த சாகித்ய அகாதமி அமைப்பு. இது பார்த்தீங்கன்னா இலக்கியம் என்று கூறினாலும் ஒவ்வொரு வகையான இலக்கியங்கள், அதாவது கவிதை, நாடகம், மொழிபெயர்ப்பு, திறனாய்வு, நாட்டுப்புற இலக்கியம் என்ற ஒவ்வொரு வகையிலும் அதாவது ஒவ்வொரு கேட்டகரின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது ஒவ்வொரு பிரிவிலையும் நூலினை தெரிவு செய்து அது விருது வழங்கி வருகின்றது. தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கோ 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்காக கொடுக்கின்றது. சரிங்கப்பா. ஆக இந்த பதிவில் நம்ம தமிழ் இலக்கியம் தொடர்பான மாதிரி வினாக்கள் பார்த்தோம். இதனோடு தொடர்புடைய வினாக்கள் நிறைய, அதாவது வினாத்தாள்கள் நிறைய இருக்கின்றன. அதை இணைப்பை திரை இருக்கின்றேன், இணைத்து பதிவுகள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.